ராஜராஜன் தர்பார். அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்களுடைய தேர்தல் பிரச்சார பரப்புரையும் போது அவருடைய சில அர்த்தமற்ற பேச்சுக்களை பற்றி என்னுடைய கருத்துக்கள். முதலில் அவர் போற இடத்துலலாம் என்ன சொல்றாருன்னா, 2020 அந்த வாக்கில் வந்து அந்த கொரோனா பீரியட்ல ரொம்ப ரொம்ப திறமையாக அதிமுக அரசு தன்னுடைய ஆட்சியை வந்து நடத்தி ஒரு பெரிய எக்ஸாம்பிளரி மேனராக இருந்தது என்று அது பெருமைப்பட்டுக் கொள்கிறார். இது கொரோனாங்கிறது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் அதே பிரச்சனை தான் இருந்தது. எல்லா மாநிலங்களும் இந்தியா முழுக்க அதை வந்து திறமையாக தான் கையாண்டார்கள். ஸோ ஆகவே இவர் வந்து தனியாக பெருமைப்பட்டுக் கொள்வதில் எதுவும் இல்லை. இரண்டாவது, தமிழ்நாட்டில் ஒரு 11 மருத்துவக் கல்லூரிகளை நாங்கள் வந்து கொண்டு வந்தோம் என்று திரும்பி சொல்கிறார். இது வந்து அதிமுக அரசினுடைய சாதனையே கிடையாது. அது வந்து மத்திய அரசு இந்தியா முழுவதும் ஒரு மாநிலத்திலும் ஒரு மாவட்டத்தில் ஒரு கல்லூரி என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள் மத்திய அரசு. அதன்படி ஒரு 11 இடங்களை இவர்கள் வந்து ஐடென்டிஃபை செஞ்சு கொடுத்தாங்க. அதோடு சரி, அதோடு அவங்க ஆட்சி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் தான் அதுக்கான இடம் கொடுத்து அதுக்கான நிதி வாங்கி அதுக்கெல்லாம் கட்டி முடித்து எல்லாத்தையும் ஒரு பயன்பாட்டை கொண்டு வந்தது திமுக ஆட்சி. இது ஃபுல் கிரெடிட் வந்து அதிமுக எடுத்துவதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை. அதே போல மெட்ரோ திட்டம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மெட்ரோவுக்கு ஒரு பைசா கூட நிதி வாங்காமல் அதை வந்து தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியில் வச்சு அந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் இன்று முடித்திருக்கிறது. இன்னும் வந்து மத்திய அரசு இதுக்கு வந்து நிதி கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தா கடன் வந்து 10 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி விட்டார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவரோட ஆட்சியில வந்து உண்மையே பார்த்தீங்கன்னா, இவரோட ஆட்சி முடியும் போது 2021 வாக்கில் தமிழகத்தோட கடன் நிலைமை கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி. அதாவது இவர் ஆரம்பிக்கும் போது 16 போது 2 லட்சம் கோடியா இருந்தது, 6 லட்சம் கோடியா வந்திருக்கு. 4 லட்சம் கோடி இவர் வந்து கடன் வாங்கியிருக்கார் இவரோட பீரியட்லயே. அதே அளவுதான் இப்போ வந்து 6ல இருந்து இப்போ 10க்கு வந்துருக்குது. கிட்டத்தட்ட அதே ஒரு 4-4.5 லட்சம் ரூபாய் வந்து கோடி வந்து இங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ கடன்ல வந்து திமுக அரசு தான் வாங்கிவிட்டது, இவர் எதுவுமே பண்ணவில்லை என்ற மாதிரி சொல்வதில் எந்த ஒரு அர்த்தம் இல்லை. பழியெல்லாம் தூக்கி திமுக மேலே போட முடியாது. அதிமுக அரசுல எதுவுமே செய்யாம அந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா திமுக ஆட்சியும் போது ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இவங்க வாங்கிய கடனில் என்னென்ன செய்தார்கள் என்பது மக்கள் சிந்திக்கட்டும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.